ஓம் நம சிவாய. குருவல்க குருவே துணை. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வசிய பூஜைகள் செய்கிறவங்க எல்லாருமே செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த வசியக்கட்டு பிரயோக முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாஜி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது இந்த சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறதுன்னா, ஒரு சில மாந்திரிகளும் சரி, ஒரு சில அந்த வசிய பூஜைகள் செய்யவும் சரி, ஒரு சில அருள்வாக்கு குறிச்சவங்களும் சரி, நிறைய பேர் கேட்குறது என்னன்னா, சாமி இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து வசிய பூஜை செய்கிறோம். இப்போ பிரிஞ்சு போன கணவனோ அல்லது மனைவியோ அவங்க வந்து மீண்டும் தேடி வர்றதுக்காக, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒற்றுமையாக வாழ்றதுக்காக வசிய பூஜை செய்கிற சாமி. ஆனால் அதை நாங்கள் செஞ்சோம்னாக்கா ஒரு மாதம் 2 மாதம் தான் பலன் இருக்குது சாமி. மீண்டும் வந்து பழையபடிக்கு அது என்ன இது இருக்குதோ திருப்பி பழையபடிக்கு அதே நிலைக்கு கொண்டுட்டு போயிடுது. இதுக்கு ஏதாவது முறைகள் இருந்தால் சொல்லித்தாங்க. நாங்கள் என்னென்னமோ பிரியவங்களாம் செஞ்சு பார்க்குறோம், ஆனால் அதனுடைய சக்தி ஓட்டங்கள் வந்து நிலையாக நிற்க மாட்டேது சாமி. இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கறனால தான் நான் இந்த ரகசிய முறையவே வந்து நான் வந்து வெளிப்படையாக சொல்கிறேன். சரிங்களா? அதாவது வசிய பூஜை வந்து செய்கிறது பெருசு இல்லை. வசிய பூஜை செஞ்சிங்கன்னா அந்த வசிய பூஜை வந்து நிலையாக நிற்கிறதுக்கு வசியக்கட்டு பிரயோகத்தை வந்து பயன்படுத்தணும். சரிங்களா? இது வந்து அனுபவத்தில் வரக்கூடிய ஒரு சில குருமார்கள் வந்து செய்வாங்க. இது இந்த ஒரு சிலர் வந்துட்டு அறகுறையாக தெரிஞ்சுட்டு வந்தவங்களுக்கு வந்து இதனுடைய முறைகள் வந்து தெரியாது. சரிங்களா? அப்போ இது என்ன ஏதுங்கிறது முதல்ல வந்து இந்த மாதிரியான பூஜைகள் செய்கிறதுக்கு முன்னாடி எப்படி செய்யணும், என்ன ஏதுங்கிறது முறைகள் அறிஞ்சு அதுக்கு உண்டானபடி தக்கன குருமார்கள்ட்ட நல்லா பழகிட்டு வரணும்னு சொல்லி தான் நம்ம வந்து ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறது. சரி, அந்த மாதிரியான ஒரு முறை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் வந்து முழு விளக்கத்தோடு சொல்கிறேன். சரிங்களா? அதான் வந்து என்ன தான் வசிய பூஜை செஞ்சாலுமே அதை வந்து ஸ்ட்ராங்காக நிலையாக நிற்கிறதுக்கு, ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ வசிய பூஜை செய்கிறீங்க. சரிங்களா? அதை நீங்கள் பிரயோகப்படுத்தின உடனேயே அது வந்து அது வந்து பலன் கொடுத்துருது. மீண்டும் வந்து அவங்களுக்கு வேண்டாத நபர்கள் ஏதாவது வந்து எதிராளிகள் இருக்காங்கன்னா, அவங்க திருப்பி வந்து அந்த பிரயோகம் செஞ்சாலுமே அது வந்து பலனளிக்காமல் இருக்கிறதுக்கு தான் இந்த வசியக்கட்டை போடுறது. சரிங்களா? அவங்க வந்து திருப்பி வந்து இவங்க அந்த நீங்கள் பிரித்து கொண்டு வந்து இவங்ககிட்ட கட்டுப்படுத்தி வச்சுட்டிங்கன்னா, திருப்பி அவங்க என்ன மாதிரியான முறைகள் செஞ்சாலுமே அது வந்து வராமல் அதை வந்து தடுத்து நிறுத்துறதுக்கு தான் அந்த வசியக்கட்டு பிரயோகம். சரிங்களா? அந்த மாதிரி வந்து நிறையா இதுக்கு வந்து இதை வந்து பயன்படுத்திட்டு வருவாங்க. அந்த மாதிரியான இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இதை நீங்கள் இப்போ வசிய பூஜைகள் செய்கிறீங்க. இப்போ கணவன் மனைவி வந்து பிரிஞ்சு போயிருக்காங்க, அவங்க வந்து மீண்டும் சேரனுக்காக வசிய பூஜை செஞ்சு சேர்த்து வச்சுட்டிங்க. சரிங்களா? அப்போ அவங்க வந்து மீண்டும் வந்து பிரியாமல் இருக்கிறதுக்கு, எப்போவுமே வந்து பிரியாமல் இருக்கிறதுக்கு, மீண்டும் எதிராளிகள் வந்து எது செஞ்சாலுமே வந்து அங்கே வந்து செயல்முறை ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த வசியக்கட்டு பிரயோகம் வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னாக்க, இது செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிரகண நேரத்தில் பண்ணலாம். இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அமாவாசை நாளைக்கு நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இப்போ அந்த அன்றைக்கி என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த கட்டுக்கொடி மூலிகை எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த கட்டுக்கொடி மூலிகையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூல் மாதிரி இருக்கும். சரிங்களா? அந்த ஒரு இது மாதிரி தண்டு மாதிரி அந்த இது போகும், கொடி போகும். அந்த கொடியை வந்து உரிச்சிங்கன்னா நூல் மாதிரி வரும். சரிங்களா? அந்த நூல் வந்து நீங்கள் முறை எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுக்கிட்டு பனைமரத்தினுடைய வடக்கு திசையில் இருக்கக்கூடிய ஒரு பனை ஓலை, சரிங்களா, ஒரு 3/4 அடிக்கு இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்து அதை வந்து நல்லா சுத்தி பண்ணிவிட்டு அதில் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன பூஜை செஞ்சீங்களோ, அதான் வந்து இன்னார் மகள் இன்னாருக்கு செய்த பூஜை வந்து எப்போவுமே வந்து இதாகணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த விஷயத்தை வந்து அதில் வந்து குறிப்பிட்டு அதை வந்து சுருட்டி அதுக்கு மேலே வந்து என்ன வந்து சொல்லி கேட்டிங்கன்னா, அழிஞ்சு விதை தைலம். அதை வந்து எப்படி செய்யணும்னு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்க. அழிஞ்சு விதை தைலத்தை வந்து நல்லா தடவி விட்டுட்டு நீங்கள் முறையை அதை வந்து சுருட்டி என்னன்னு சொல்லிட்டு இந்த கட்டுக்குடி நூல் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நல்லா வந்து சுற்றி கட்டிடணும். சுற்றி கட்டிட்டு ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும். தலை இலை விரித்து அதற்கு மேலே சாம்பல் கொட்டி பரப்பி விட்டுட்டு, நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கிறேன். சரிங்களா? இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சி இந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் வந்துட்டு அந்த பனை ஓலையை வச்சுட்டு முறை இதற்கு உண்டான தூப தீபங்கள் படையெல்லாம் கொடுத்துட்டு இதற்கு உண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிறேன். இந்த மந்திரத்தை வந்து உச்சாடனம் கொடுக்கணும். சரிங்களா? இப்போ கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் மந்திர உச்சாடனங்கள் கொடுக்கலாம். இப்போ இதே அமாவாசை நாளுக்கு நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா தொடர்ந்து ஒரு 5 நாட்கள் நீங்கள் இந்த பூஜைகள் செய்கிற மாதிரி இருக்கும். 5ஆவது நாள் வந்து நீங்கள் முறையாக ஒரு வெண்பூசணிக்கான சுற்றி உடச்சி போட்டுட்டு அந்த பனைமர ஓலை இருக்குது இல்லைங்களா, அந்த ஓலையை மட்டும் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு சம்மந்தப்பட்ட நபர்கள், சரிங்களா, நீங்கள் யாருக்காக வந்து இந்த பூஜைகள் செஞ்சீங்களோ அவங்க எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய ருத்ரபூமியிலையோ இல்லை முச்சந்தியிலையோ வந்துட்டு ஒரு ஓரமாக வந்து குழி தோண்டி அதற்குள்ளே 5 விதமான வாசனை மலர்களை 5 விதமான வாசனை திரவியங்களை உள்ளுக்குள்ளே போட்டுட்டு அதற்குள்ளே வந்துட்டு இந்த ஓலையை வச்சுட்டு மண்ணை போட்டு மூடிட்டு அங்கே இருக்கக்கூடிய தேவதைகளுக்கு முறையாக படையல் கொடுத்துட்டு சங்கல்பம் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டிங்கனாவே நீங்கள் செய்த பூஜை வந்து எந்த காலத்துலேயும் வந்துட்டு அது வந்துட்டு உருவாட ஆகாதுன்னு சொல்லி சித்தனங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை முறையாக தக்கன குருமால்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலனது பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்டு வீடியோ நான் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க. சரி, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. குருவாழ்க குருவே துணை.